தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த டாபிக்ல சார்கோபீனியா அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். அது என்ன சார்கோபீனியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தசைகள்லாம் இருக்கு இல்லையா, இப்போ உறுப்பில் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கு குடல் உறுப்புகள், ஈரல், நுரையீரல், கல்லீரல், கணையம், இந்த மாதிரி உறுப்புகள்லாம் எல்லாருக்கும் தெரியும். எலும்பு, ரத்தம், அதெல்லாம் தெரியும். நம்ம ரொம்ப தெரியாதது, அதை பற்றி புரிதல் இல்லாமல் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தசைகள் தான். மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். தசை பிடிச்சிச்சுன்னு சொல்லுவோம் வலிச்சுதுன்னா. பட் அந்த தசைகளை பற்றி நமக்கு ரொம்ப ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதுக்கான இம்பார்ட்டன்ஸ், அது ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அந்த தசை டிஷ்யூன்னு சொல்கிறோம். அந்த மசில்ஸ்ன்னு இப்போ இந்த கை எடுத்திங்கன்னா, இது இங்கே இருக்கிறது மசில்ஸ், இங்கே இருக்க மசில்ஸ். அதே மாதிரி தொடையில் எல்லாம், உடம்புல பூரா எல்லா உறுப்புகளையும் இயக்கிறதுக்கு அந்த தசை வேணும். இப்போ நான் இப்போ இந்த சேர்லேருந்து எழுந்து நிற்கணும் அப்படின்னா என் தசைகள்லாம் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா எழுந்துக்க முடியாது. ஸோ இந்த தசை டிஷ்யூ ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வீக்காக போய் சுருங்கி போய் குறைஞ்சி போகிறத தான் சார்கோபீனியான்னு சொல்கிறோம். ஸோ இது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோன்லாம் யங் ஏஜில் ஓரளவு நம்ம உடம்புல இருக்கும். ஸோ இதனால் அதுவும் இல்லாமல் யங் ஏஜில் நம்ம எல்லாருமே நல்லா சாப்பிடுவோம், நல்லா ஆக்டிவிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் விளையாடுவோம், ஓடுவோம், வேகமாக எல்லாம் வேலையெல்லாம் பண்ணுவோம். எல்லாம் பண்ணும்போது அந்த தசை நார்மலாக அந்த ஏஜில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் லேடிஸ்க்கெல்லாம் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 30-35 வயசுலேருந்தே நமக்கு பாடியில் ஒரு 60-70% மசில் மாஸ் இருக்குதுன்னு ஒரு அளவுக்கு வச்சுக்கோங்களேன். அது 100%னே வச்சுக்கோங்க. அது 30 வயசுலேயே என்ன ஆகும், வருஷத்துக்கு 1% நம்ம லூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அது நேச்சுரலாகவே, நம்மெல்லாம் ஒன்றுமே பண்ணாமே நார்மலாக இருந்தாவே நமக்கு அது ஏஜ் ஆக நம்ம அந்த 1% மசில் லாஸ் உண்டாக்குறோம். 30 வயசில் லாஸ் ஆகிறது, நீங்கள் 60 வயசில் 30 வருஷம் கழிச்சு 1% கணக்கு பார்த்தா 30% போச்சுன்னா 100லேருந்து 70%க்கு வந்துடும். மசில் குறைய நம்ம என்ன பண்ணுவோம், கொழுப்பு அதிகமாகிடும், வெயிட்டு போட்டுருவோம். மசில் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெயிட்டு போட்டுருவோம். அப்போ அந்த வெயிட்டை நம்ம தூக்கணும். போவோம் பாடி வெயிட்டை நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா எழுந்துக்க வைக்கிறதுக்கு அந்த தசையும் எலும்பும் கோஆப்ரேட் பண்ணலன்னா நம்ம அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கஷ்டமாக போயிடும். இப்போ நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் டக்குன்னு கீழே உட்காருவோம், தரையில் சப்பனங்கால் போட்டு உட்காருவோம். நல்லா அந்த பத்மாசனம் சொல்ல போட்டுலாம் எலும்பும் நல்லா வளையும், ஜாயின்ட்ஸ் எல்லாம் வளையும். இஷ்டத்துக்கு நம்ம சொன்னபடி உடம்பு கேட்கும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் வெயிட் போட்டு 40-45க்கு மேலே போனால் கீழே உட்காந்து எழுந்துக்கிறது கொஞ்சம் சிரமப்படுவோம். அப்படியே எழுந்துக்கும் போது அப்படியே மரம் ஏறுற மாதிரி இப்படி மாற்றி கீத்தி எதையாவது ஒரு சப்போர்ட்டை பிடிச்சி எழுந்துக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் 60 வயசுலாம் ஆனால் கீழே உட்கார மாட்டோம். நம்ம எங்கே போனாலும் சேர் தண்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஏன்னா கீழே உட்காந்தா எழுந்துக்க முடியாது. இது நம்மெல்லாம் அந்த காலத்தில் வெஸ்டர்ன் டாய்லெட்டே கிடையாது. எல்லாம் இந்தியன் டாய்லெட்டில் ஸ்குவாட் பண்ணி குந்தக்கால் வச்சு கீழே உட்காந்து தான் நம்ம டாய்லெட்டை யூஸ் பண்ணோம். அப்போல்லாம் அந்த எலும்புக்கு மசிலுக்கு எல்லாம் பயிற்சி இருந்தது, பண்ண முடிஞ்சுது. வயசானவங்க கூட அப்படி தான் டாய்லெட் போவாங்க. அப்புறம் என்னாச்சு, உட்கார முடியல, எலும்பு முட்டி வேலை செய்ய மாட்டேங்குது, முட்டி வலிக்குது, தசை ஸ்ட்ராங்காக இல்லை, உட்காந்து எழுந்துக்க முடியலன்னு வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு மாதிரி அப்புறம் அந்த மசிலோட வேலையும் குறைஞ்சி போச்சு. ஸோ அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு கார் ஏறி உட்காந்தோம்னா கொஞ்சம் லோ காராக இருந்ததுன்னா உள்ளே உட்காந்துருவோம். உட்காரும்போது கஷ்டப்பட்டு உட்காந்துருவோம். அப்புறம் ஏந்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஒரு இடத்துல படி ஏறி இறங்க முடியாது. சேர்லேருந்து உட்காந்து ஏந்துக்க முடியாது. பேண்ட் போடுறவங்க ட்ரெஸ்ஸு போடணும், ஒரு ஸ்கர்ட்டையே போடணும், இன்ஸ்கர்ட்டை போடணும் அப்படின்னா ஒரு காலில் பேலன்ஸ் பண்ணி இன்னொரு காலில் போட முடியாது. எங்கேயாவது ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு, இல்லை எங்கேயாவது சேரில் பெட் மேலே உட்காந்துக்கிட்டு தான் போட வேண்டி வரும். ஸோ இதெல்லாம் நம்ம டே டு டே சின்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் நமக்கு காட்டி கொடுக்குது. நம்ம மசில் சரியில்லை, இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு. நம்ம அதெல்லாம் என்ன பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்குமே தவிர ரூட் காஸை நம்ம அட்ரஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த சார்கோபீனியாங்கிறது ஒரு மசில் வீக்னஸ்னால ஃப்ரெஜிலிட்டி, அதாவது ஒரு ஃப்ரேலாக நம்ம அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் பார்த்தாலே வீக்காக தெரியுவாங்க. அப்படியே எங்கே உடஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு இல்லாமல் நம்ம மசில் லாஸ் நேச்சுரலாக ஆகும். அது தடுக்கிறதுக்கு நம்ம ஆகாரம், அகெயின் பேக் டு மூவ்மெண்ட். ஆகாரத்தில் என்ன முக்கியம் அப்படின்னா, நம்ம மாவுச்சத்து 30%, கொழுப்பு, ஹெல்த்தி கொழுப்பு 30%னா புரதச்சத்து 30% இருக்கணும். நம்ம பொதுவாக என்ன ஆயிடுது, நம்ம வெஜிடேரியன் டயட்டில் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் அடிக்குவட்டாக கிடைக்கிறது இல்லை, பட் வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்ப மோசம். ஏன்னா நம்ம புரதச்சத்து சாப்பிட்டோம்னா, கொழுப்பு சாப்பிட்டோம்னா செட்டைட்டி, அதாவது போதுங்கிற ஃபீலிங் வரும். புரதச்சத்து கம்மி ஆக ஆக நமக்கு
போதுங்கிற அந்த செட்டைட்டி வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், மாவுச்சத்து கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம் பண்ணிடும். அந்த கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம் பண்ணும்போது புரதச்சத்து குறையும் போது நமக்கு வந்து கொழுப்பு தான், உடம்பு வெயிட்டு தான் கொடுமே தவிர மசில் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ புரதச்சத்து இம்பார்ட்டண்ட்டு. 3 வேளை சாப்பிட்டோன்னா ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு 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 25 கிராம்ஸாவது மினிமம் புரதச்சத்து இருக்கணும். புரதச்சத்து வந்து மசில் பில்டிங்க்கு, அதாவது நம்ம மசில் வந்து தசையை வந்து பாதுகாக்க, புதுசாக செல்ஸை உருவாக்க, ஸ்ட்ராங்காக்க யூஸ் பண்ண முடியும். அந்த புரதச்சத்து டயட்டில் குறைஞ்சி போச்சு அப்படின்னா மசிலுக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடைக்காது. ப்ரோட்டீன் கிடைக்கல அப்படின்னா மசில் வந்து தசை சுருங்கி போய் வீக்காக போயிடும். அப்புறம் தான் அந்த சார்கோபீனியா ரிலேட்டட் சைட் எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ புரதச்சத்து இம்பார்ட்டண்ட்டு. நம்ம பொதுவாக என்ன பண்ணிடுறோம், நான் பருப்பு போட்டுக்கிட்டேன், சாம்பார் போட்டுக்கிட்டேன், நீர்த்த ஒரு சாம்பாரோ தின்னா ஒரு பருப்போ சாப்பிட்டா அந்த பருப்பெல்லாம் பத்தாது. நம்ம பொதுவாக வெஜிடேரியன்ஸுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 கப்பு திக் தால், அப்புறம் இந்த சுண்டல் வகையெல்லாம் ஒரு 1.5 கப்பு 2 கப்பு எடுத்தால் தான் நமக்கு தேவையான புரதச்சத்து கிடைக்குது. வெஜிடேரியன்ஸ்க்கு இன்னும் எடுக்கக்கூடிய புரதச்சத்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சோயாலேருந்து பண்ணக்கூடிய சோயா சங்க்ஸ் வந்து ஓரளவு நல்ல குவாலிட்டி ப்ரோட்டீன். அப்புறம் டோஃபுன்னு சொல்லுவாங்க, சோயாலேயே நம்ம பன்னீர் மாதிரி வச்சுருப்பாங்க, அதுவும் நல்ல ப்ரோட்டீன். பன்னீரும் நல்ல வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அப்புறம் தயிர்லேயே தயிர் வந்து பொதுவாக தயிரை ஒரு வடிகட்டியில் போட்டு நம்ம அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டோம் அப்படின்னா அந்த திக்கு தயிர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து க்ரீக் யோகர்ட்டுன்னு இப்போ சொல்லுவோம். அதில் நிறைய புரதச்சத்து இருக்கும். இப்போ நம்ம தயிர்லாம் சாப்பிட்றது நிறைய தண்ணியாக தயிர் சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம ஒரு வேளை நல்ல புரதச்சத்து வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் ரொம்ப சாப்பிட்டு ஜீர்ணிக்க முடியலன்னா சில பேருக்கு ரேராக நாங்கள் ப்ரோட்டீன் பவுடரை சப்ளிமெண்ட்டாக கொடுப்போம். பட் அந்த பவுடர்ஸ் எல்லாம் அதிகம் ரிலே ஆகிறத விட நம்ம நேச்சுரலாக சாப்பிட்றது. இப்போ இட்லி தோசையெல்லாம் அரிசி நிறையா போட்டு ப்ரொபோர்ஷனில் பண்ணுறதுக்கு பதிலாக பயத்தம் பருப்பு இட்லி பண்ணி சாப்பிடலாம். அடை, அதில் வந்து 2-3 வகையான பருப்பு வகைகளில் போட்டு அடை சாப்பிடலாம். பயத்தம் பருப்புலேயே தோசை பண்ணி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ப்ரோட்டீன் வெஜிடேரியன்ஸ்க்கு நல்லா கிடைக்கிறது. நான் வெஜிடேரியன்ஸ்க்கு மீட் சாப்பிட்றவங்களுக்கு எக்ஸ் எடுத்துக்கலாம், முழுசாகவே எடுத்துக்கலாம் வித் எல்லோ. அது மஞ்சக்கரு எடுக்கக்கூடாது, கொழுப்பு அப்படின்லாம் நம்ப வேண்டாம், நல்லாவே எடுத்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க இந்த ஃபிஷ்ஷு சிக்கன்லாம் வந்து உள்ளங்கை அளவுக்கு ஒரு போர்ஷன் தினம் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு செட்டைட்டி வரும். சாத அளவு குறைச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ப்ரொப்போர்ஷன் பேலன்ஸ் இருக்கும். அப்போ தசைக்கு தேவைப்படுற ஆகாரம் கிடைக்கும், தேவைப்படுற அந்த ப்ரோட்டீன் கிடைக்கும். அப்புறம் மூவ்மெண்ட்டும் இம்பார்ட்டண்ட்டு. நம்ம அப்படியே உட்காந்துட்டே சேர்லேயே இருந்தோம் அப்படின்னா இப்போ என்ன தெரியுமா சொல்கிறோம், இந்த ஸ்மோக்கிங் லங்ஸுக்கு எவ்வளோ மோசமோ, ஸ்மோக்கிங் இஸ் பேடுன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம புகைப்பிடித்தல் உடம்புக்கு ஆகாதுன்னு. இப்போ வந்து புகைப்பிடித்தல் எப்படி உடம்புக்கு ஆகாதோ அதே மாதிரி இப்போ எப்போ பாரு டெஸ்க்லேயே உட்காந்துட்டு இருக்கிறது ஈக்குவல் டு ஸ்மோக்கிங் அளவுக்கு மோசம்னு சொல்கிறோம். இப்போ என்ன கம்ப்யூட்டரில் வேலை பண்ணுற ஐடி மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்க்ரீன் முன்னாடியே அந்த சேர்லேயே அந்த ஒரு பொசிஷன்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க. நிறைய நேரம் இப்போ லெக்சர்ஸ்லாம் போய் மணிக்கணக்கில் உட்காந்து கேட்குறது. அதனால தான் அந்த பீரியடெல்லாம் பிரேக் வச்சு பிள்ளைங்களெல்லாம் எழுந்து வெளியில் போ, ஆடிட்டு வான்னு சொல்லணும். இப்போ பாரு அந்த உட்காந்துட்டே இருந்தோன்னா அந்த உட்காந்துட்டு இருக்கிற பாஸ்டரும் சரியில்லை அப்படின்னா இந்த எல்லா மசில்ஸும் சுருங்கி போயிடும். அது பர்டிகுலர்லி ஹிப் ஃப்ளெக்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இடுப்பு ஜாயிண்ட்டை மடக்கக்கூடிய ஹிப் ஃப்ளெக்சர்ஸ் உட்காந்துட்டே இருந்தோம்னா அந்த ஹிப் ஃப்ளெக்சர்ஸ்லாம் சுருங்கி போயிடும். சட்டுன்னு உட்காந்தா எழுந்துக்க முடியாது, இங்கே பிடிச்சிக்கும் அங்கே பிடிச்சிக்கும். அதே மாதிரி அந்த மசில்ஸ் வீணாக போக போக எலும்புக்கு தேவையான ஸ்திரத்தன்மை கிடைக்காது. ஸோ மசில் வீக் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது எலும்பும் வீக் ஆகும். அப்போ தான் அந்த ஆஸ்டியோபீனியா சார்கோபீனியா ரெண்டும் சேர்ந்த போது தான் சட்டுன்னு சின்னதாக ஒரு பிடி தடுமாறுனா கூட பொசுக்குன்னு விழுந்தன்னா எலும்பு உடையும். எலும்பு உடஞ்சா படுக்க போட்டுரும். அப்புறம் அதை பெரிய ஆப்ரேஷன், அதனால பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ், ஏற்பட்ட தொல்லை. ஸோ சார்கோபீனியா ஆல்சோ ஜாயிண்ட் பெயின். இப்போ நிறைய உடம்பு வலின்னு பேஷண்ட் சொல்லுவாங்க. வலியில் முக்கியமான வலி பார்த்தீங்கன்னா முட்டி வலி ரொம்ப ஃபேஷனபிளாக என்ன ஆயிடுச்சு, முட்டி வலிச்சது, முட்டி டேமேஜ் ஆயிடுச்சு, நான் போய் முட்டி மாற்றிக்கிட்டேன், நீ ரீப்ளேஸ்மெண்ட்டை. ஸோ அது நீ ரீப்ளேஸ்மெண்ட் வரைக்கும் போகாமல் நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா 2 விதம் முக்கியம்.
ஒன்று வந்து மசில்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது, முழங்கால் முட்டியை சுற்றி இருக்கிற மசில்ஸ், அந்த பர்டிகுலர்லி இந்த குவாட்ரிசெப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த முன் மசில்ஸு, பின்னாடி ஹாம்ஸ்ட்ரிங்ஸு, அப்புறம் காஃப் மசில்ஸ், இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுன்னா ஒன்று ஆகாரம் கரெக்டாக இருக்கணும், மூவ்மெண்ட் எக்ஸசைஸ், நம்ம நல்ல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும். மசில்ஸ் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டனாலே மசில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறோம், போனும் ஸ்ட்ராங்காக இருக்கும். எக்ஸசைஸ் தான் பொதுவான விதி இல்லையா? ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்களுக்கு அந்த முட்டி வலியெல்லாம் வராது. அப்படியே வந்தாலும் ஓல்டு ஏஜ் ரிலேட்டட் டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ்லாம் தள்ளி போடலாம். நம்ம 70-80 வயசில் வர்றது அப்போ கூட எல்லாம் இப்போல்லாம் 70 வயசு 80 வயசுலாம் ட்ரெக்கிங்லாம் போகிறாங்களே. ஸோ அந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் அதெல்லாமும் பண்ணலாம். நம்ம கடைசி நாள் வரைக்கும் நமக்கு ஃபங்க்ஷனலாக நம்ம வேலையை நாமளே பார்த்துட்டு ஹெல்த்தியாக ஒருத்தர் இல்லை எதிர்பார்க்காம இருக்கிறதுக்கான லைஃப் தான் ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். அதுக்கு முக்கியமாக வந்து இந்த மசில் ஹெல்த் அண்ட் போன் ஹெல்த் வெரி இம்பார்ட்டன்ட். சார்கோபீனியா, ஆஸ்டியோபோரோசிஸ். ஸோ இது ரெண்டும் பாதுகாக்கிறதுக்கு ஆகாரம் கரெக்டாக இருக்கணும், மூவ்மெண்ட்டு எக்ஸசைஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ இது ரொம்ப அவசியம். ஸோ இதுக்கு அக்கறை எடுத்து சின்ன வயசுலேருந்தே அதை பற்றி கான்ஷியஸாக இருந்து இப்படி உட்காந்துக்கிட்டே இருந்தோமா. இப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் இருக்குது ஃபோனில், இந்த ஃபிட்பிட்டு, கிராமின், இந்த மாதிரி ரிங்ஸ் எல்லாம் போடுறவங்க, இந்த வேரபிள்ஸ்ன்னு சொல்லுவோம், இதெல்லாம் வந்து ஃபோனில் ஆப்போட கலெக்ட் பண்ணிச்சு சொல்லிடும், 1 மணி நேரம் ஆயிடுச்சு, எழுந்து நில்லு, நீ டைம் டு ஸ்டாண்ட் அப் அப்படிங்கும். ஸோ எழுந்து நின்று 2-3 படி கொஞ்சம் நடந்துட்டு வந்துட்டு அப்புறம் வேலையை பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் கவனமாக பார்த்துட்டு தசையும் எலும்பையும் நல்லா பார்த்துக்கணும். ஸோ அப்போ தான் ஓல்டேஜ் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.